இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு மானதா போச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? ஒருத்தியால அத்தனை பேரும் ஏன்டா உன்னை கூப்பிட்டோன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏய் ஏய் இரு, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சொல்லு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்? அதுக்கு என்ன காரணம்? இது எதுவுமே உனக்கு புரியலையா விஷால்? இதுல என்ன பெரிய காரணம் இருக்க போகுது? உன் கோவத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்ச, என்ன என் ஃப்ரெண்ட்ஸை இன்சல்ட் பண்ண, அவ்வளவுதானே? விஷால், நான் உன்னை கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு வேற என்ன கேட்க போற இப்போ? விஷால், ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது நீ என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு போன? என்ன சொல்லி கூட்டு போன? நான் மியூசிக் காம்படிஷன்ல வின் பண்ணதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி தரேன்னு தானே சொன்னாங்க. அதுக்காக தானே உன்னை கூப்பிட்டேன். இல்ல விஷால், நீ மறந்துட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் வைஃபையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நானும் எல்லார் முன்னாடியும் உன் கூட வந்து கை கோத்து எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி நான் கேக் எல்லாம் வெட்டியிருந்தேன்னா நீ சொல்றல்ல அந்த தர்ம சங்கடம் அது திரும்ப திரும்ப வந்து உன்னை தொடரும். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். நீ ஒன்னு வருத்தப்படாத விஷால். இனிமே அந்த தர்ம சங்கடம் உனக்கு வராது. விஷால், எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலயும் எல்லாமே புரியாது. நீ என்ன லவ் பண்ணியா இல்லையான்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன். என்னால உனக்கு எந்த சூழ்நிலையிலயும் வருத்தம் வரக்கூடாது. அதனாலதான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுவும் இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் வைஃப கூட்டிட்டு வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என்னை கூட்டிட்டு போனுங்கிற தர்ம சங்கடமும் இனிமே உனக்கு இருக்காது. விஷால், எதையும் உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டுமே பாக்குறீடா. இசை இப்படி எல்லாம் யோசிப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. பாவம், இசையை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட. சாரி இசை.